be natural. So one of the biggest problem with people is like, say, we put an avatar which we are not prepared for. நம்ம எல்லாருமே வந்து நினச்சிப்போம், ஓகே we wanted to be superstar, we wanted to be Elon Musk நினச்சிட்டு அது நம்மளால முடியாத ஒரு அவட்டாரை வந்து ஃபேக்காக எடுத்து நம்ம ஒரு மாஸ்கை போட்டுப்போம். அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக ஓட ஆரம்பிப்போம், அதுக்காக உழைக்க ஆரம்பிப்போம். எவ்ரி டைம் we be in that avatar, we hate ourselves. Don't do that. Naturally, be what you want to achieve. So எனக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து I'm a guy who can hustle, I'm a guy who can go and get things done. So naturally you have to be a hunter. Naturally நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, which is a lot easier. நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் மாஸ்க் மறந்தாச்சு, ஐயோ மாஸ்க்கை போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். உங்களோட அவட்டார் வந்து இட்ஸ் பேசிக்லி who you are and that's basically what you want to achieve. And next வந்து உங்களை சுற்றி இருக்கிற environment is very important guys. Again, technology can help you in that as well. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட், நீங்கள் ஒரு நல்ல செடியை கொண்டு போய் குப்பையில் வச்சா முளைக்குமா, ஒரு சன்லைட் இல்லைனா முளைக்க போகிறது. ஸோ அப்போ வந்து குட் என்வரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூர் க்ரோத். அதனால இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளப்பை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விச் இஸ் லைக் லைக் மைண்டட் பீப்புள் ஹூ கேன் டிஸ்கஸ் ஐடியாஸ். சும்மா அந்த படத்தை பற்றி பேசுறது, இதை பற்றி பேசுறது இல்லாமல் யூ கேன் டாக் அபவுட் பிஸ்னஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளப் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் பிளான்ட் த சீட். உங்கள் கிட்டக்க வந்து ராகேஷ் வந்து ஷுட் ஈவன் கெட் யூ. இப்போ என் கிட்டக்க வந்து எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க காசிப் பண்ண வச்சுக்கோங்க, லாஸ்ட் பர்சன் தே வாண்ட் டாக் டு மீ இஸ் மீ. ஏன்னா தே டோன்ட் கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் பட் தே வாண்ட் டாக். நான் யாராவது காசிப் சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், நீ முதல்ல ஒழுங்கு அப்படின்னு தான் கேட்கணும் யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டாக்ஸிக்காக தேவையில்லாத ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கிவன் நெகட்டிவ் ஆகிடும். அந்த இடத்துல நெகட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க ஸோ தட் தே டோன்ட் கம் டு யூ ஆஃப்டர் தட். உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களை க்ரோத் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் இருக்கும். அதுக்கு நிறைய டெக்னாலஜி டூல்ஸ் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் ஹவ் யூ மீட் த ரைட் மைண்டட் பீப்புள். ஸோ அது மாதிரி குரூப்ஸ், லிமிட்டட் குரூப்ஸாக இருக்கட்டும், மீட்டப்ஸாக இருக்கட்டும், லைக் யூஸ் டெக்னாலஜி டு அச்சீவ் இட். அண்ட் ஃபைனலி another thing guys, நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஐடியா இருக்கு, அது ஒரு லைஃப் மிஷன் ஆரம்பிச்சு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. டோன்ட் டு தட். உங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு மேக் மணி. இன்னொருத்தர் கிட்ட இருந்து என்னை நம்பி காசு எப்படி நான் வர வைக்கிறேன், தட் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கு வந்து டோன்ட் டார்கெட் $1 billion ஐடியாஸ், டார்கெட் 500 people. உங்கள் கேம்பஸில் இருக்க 100 people டார்கெட் பண்ணுங்க. அண்ட் ஃபைண்ட் அ லைக் வே டு செல் அ பிஸ்னஸ், ஃபைண்ட் அ மார்க்கெட் கேப், ட்ரை டு மேக் அ மணி. ஸோ மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர். நீங்கள் இவ்வளோ பேர் குவாய்ட்டாக இருக்கிறீங்கல்ல, இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1000 rupees வச்சுருக்கிறேன், ஓகே, எல்லாரும் கண்ண முடிக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிடலாம், யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா இது 1000 தானே, இதுக்காக போய் நம்ம எது சண்டை போடணும் அப்படின்னு விட்டுருக்கோம். அதே 10,000, அதே ஒரு 1 million வைக்கணும் வச்சுக்கோங்க, 1 crore வைக்கணும், 10 crore வைக்கணும் வச்சுக்கோங்க. Will people be the same? No, people will rush, people will fight. அந்த ஸ்பிரிட் வந்து should also start when you are small. நிறைய பேர் வந்து ஸ்மாலாக இருக்கிறப்ப அந்த ஸ்பிரிட் இருக்காது, பெருசாக போகிறப்ப they get too old and tired. So you don't want to be in two places. So first start ஆரம்பிக்கிறப்பே வந்து you should have a spirit to fight. Okay, I don't want to talk just one way அப்படின்னு அவசியம் இல்லை. If you guys have a lot of questions, யாரெல்லாம் question இருக்கு, don't be shy, ஓகேவா? whomever asks a very good question வந்து அவங்களுக்கு வந்து I'm going to give 1 hour of free consulting. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நாளைக்கு எப்போ பில்ட் பண்ணாலும் சரி, you can come to my office and book my time. And உங்களுக்கு வந்து I give you 1 hour free consulting and it will probably give you some good contacts to get forward with your business. Finally guys, your health is everything, ஓகேவா? There is only 2 things that can stop me from growing. ஒன்று என் ஹெல்த், இன்னொன்று என் ஃபேமிலி. இவங்க ரெண்டு தவிர nothing can stop me from achieving what I want to achieve. என் ஃபேமிலி வந்து நடுவில் குறுக்காக வந்து நின்று இது நீ பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இல்லை மூடு ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ டு புட் இட் ஹார்ஷ்லி டு தெம் டு ஸ்டாப் இட், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து யூ ஆர் த பர்சன் ஹூ பீ வித் யுவர் ஃபேமிலி ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். உங்கள் அப்பாவை பற்றி தெரியும், உங்கள் அம்மாவை பற்றி தெரியும், அவங்களோட சைக்காலஜி தெரியும். யூ ஹேவ் டு ட்ரெயின் தம் ஃப்ரம் நவ் ஆன், ப்ரிப்பேர் தம் ஃபார் யுவர் ஆண்டர்பிரினர் ஜர்னி. நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் அங்கே போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் தே ஹேவ் த பவர் டு ஸ்டாப் யூ. ஸோ அப்போ வந்து தே வில் யூஸ் இட் டு ஸ்டாப் யூ, பிகாஸ் தே திங்க் தட் திஸ் இஸ் டூ மச் ரிஸ்க். இந்த ரிஸ்க் வந்து இட்ஸ் நாட் வர்த் இட், இந்த லைஃப் அவங்க வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ நாட் ஸ்டார்ட் ட்ரெயினிங் யுவர் ஃபேமிலி. இதை வந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். எனக்கு நல்லா தெரியும் மை ஃபேமிலி அட் சம் பாயிண்ட் வந்து வில் பி அ பர்டன், வில் பி மை ஷோ ஸ்டாப்பர். அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஐ நெவர் நெகோஷியேட்டட். ஒரு விஷயம் நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி தான் நான் எப்போவுமே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு கால் பண்ணாமல் பேசாமல் வந்து வா நம்ம நீ படத்துக்கு போகலாம், நீ படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க? உங்களுக்கு வந்து உங்களை கேட்காம முடிவு எத்தனை பேர் உங்களை எடுக்கிறாங்க? உங்கள் அப்பா அம்மா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருன்னா என்ன பண்ணுறாங்க? ஸோ
So technically they should do it before that. நீங்கள் அப்படி கடைசி நேரத்தில் கேட்டாங்கன்னா போவாங்க. Let them learn to use your time better. அதுக்கு நீங்கள் முதல்ல you should use your time better. Okay. Hello sir, I'm Ashwin. ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்தியா வரும்போது ராகுல் அவரோட போஸ்ட் போட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இஃப் மை கெஸ் இஸ் இன் ராங், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபின்டெக் ஸ்பேஸில் ஏதோ பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் ட்ரூ அண்ட் இஃப் யூ குட் எக்ஸ்பிளைன் வாட்ஸ் கோயிங் ஆன். ஸோ ராகுல் வந்து இஸ் மை ஃப்ரெண்ட். நான் அவர் நிறைய பேசுவோம். பட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் until I do something I won't tell people. So even to my close friends I'm not சொல்ல மாட்டேன். But when it happens definitely I will let you know. So I'm actually நீங்க வந்து parents ட்ரெயின் பண்ணனும் சொன்னீங்க. எப்படி சார்? See, எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து parents have power to stop you. So ஒன்று வந்து certain example, நீ வந்து இந்த விஷயத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டபனாக சொல்லுவாங்க. அப்போ வந்து எதனால் வந்து அவங்க they are overpowering you அப்படின்னு பார்க்குறப்ப you don't show the maturity, you don't show the strength to stand by yourself. So நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்க, be knowledgeable, they don't have to tell you what to do, you know what to do அப்படின்றது you have to prove it to them. அதுக்கப்புறம் நெகட்டிவ் பீப்புளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. எப்படி அவாய்ட் பண்ணுங்க? So make your time more valuable. நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, the cheapest thing that we think that we should salute off is our time. நம்ம ஒரு 50,000 சேலரி போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், 1 year கழிச்சு இன்னொரு கம்பெனி வந்து ஒன்று பண்ணோம், 5,000 தரேன், 10,000 தரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே வேறு கம்பெனிக்கு போயிருக்கோம். என் டைம் இப்போ நான் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கேன். முன்னாடி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தேன், இப்போ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா கொடு அப்படின்றத மக்கள் வந்து they don't think about the time factor. They just say, okay, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிறேன், எனக்கு ஒரு டைம் கொடு, மணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு they just focus on the money perspective. So focus on your time, make it more valuable, then you know that who to sell that time. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரிப் எவ்வளோ வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க படாத பாடு பண்ணணும். 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும், 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும், 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும், அன்னைக்கும் சொல்லணும். ஏன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா எனக்கு அதுதான் முக்கியம். இது வந்து என் ஹோல் ஃபேமிலி தெரியும். அதனால் நான் ஒரு நாள் சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. பல தடவை The greatest creation in the world is a result after destruction. ஸோ அதனால் வந்து சண்டை போடணும், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வருது அப்படின்றது நினச்சி நம்ம பயப்படவே தேவை. பிகாஸ் இட் கிரியேட்ஸ் அ வெரி கிளியரர் ஃபியூச்சர். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்டபனாக இருக்கிறேன், நான் இதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி சாஃப்டாக சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு கோவம் இருந்தால் தான் அந்த கோவத்துக்கு பின்னாடி தான் ஒரு நியாயம் இருக்கும். உட்காந்து சொல்லுங்கள், உட்காந்து பேசுங்க, சொல்லுங்கள். Hello sir, good evening. Almost every one of us want to become an entrepreneur, but the thing is, as a very fresher, we don't know where to start. And what would be your best initial step to become an entrepreneur? One more question. Basically, I am afraid of failures. So, what would be the best advice to overcome such failures or to ignore such negativities? Okay. So first வந்து how to be an entrepreneur, how to start with being an entrepreneur. See, நிறைய பேர் வந்து entrepreneurs are fancy word compared to a businessman. ஸோ நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர் சூஸ் பண்ணுறது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர்ன்றது சம்திங் இட்ஸ் நாட் த பீட் அண்ட் ட்ராக். நிறைய பேர் அதில் நடந்து போன ஒரு பாதை கிடையாது, நம்மள அதில் நிறைய முள் இருக்கும், என்ன வேணும் இருக்கும், we have to face it. So you don't put yourself in that sort of stressful situation. Think of situation, focus on making money. ஏன்னா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து இட் இஸ் virtual point. அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து I spent around like 1.5 to 2 crores நான் செலவு பண்ணியிருக்கேன். பட் அந்த 2 crores அப்படின்றது வந்து இட் டசன்ட் கம் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் மை டாக்ஸ் மணி ஆர் மை மணி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த 6-7 ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ் வந்து இஸ் பவரிங் மை ஆண்டர்ப்ரனர் ஜர்னி. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து டசன்ட் கில் யூ தட் குயிக்லி. ஓகே, இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் இனஃப், இஃப் யூ ஒர்க் ஹார்டர், நீங்கள் ஒரு சின்ன சலூன் கடை ஆரம்பிச்சாலும் ஒரு ஜிம் ஆரம்பிச்சாலும் யூ கேன் சர்வைவ், யூ கேன் மேக் த மணி தட் யூ புட் இட் இன். Whereas with an entrepreneur journey, like there is always a risk that it can fail. And the risk and the failure வந்து shouldn't kill you.